பருவமழை தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் அதை ஒட்டியுள்ள ஆந்திர பிரதேசம், கேரளா ஆகிய மாநிலங்களில் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியான கனமழை காரணமாக தமிழகத்தில் பல அணைகள் மற்றும் ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி அக்டோபர் 20ஆம் தேதி இந்த ஆண்டில் 7வது முறையாக நிரம்பியுள்ளது. அக்டோபர் 24 காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 120 அடியாக நீடிக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 55,000 கன அடியாக அதிகரித்தது. அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர் உள்ளிட்ட காவிரி ஆறு பாயும் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணை நீர்மட்டம் 69 அடியை தாண்டி உயர்ந்தது. 71 அடி கொள்ளளவு கொண்ட அணை கிட்டத்தட்ட நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் கரையோர மக்கள் ஆற்றுக்குள் இறங்கவோ, குளிக்கவோ, புகைப்படங்கள் எடுக்கவோ தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 58% கூடுதலாக பெய்துள்ளது. தொடர் மழை காரணமாக தமிழகம் முழுவதும் 15 அணைகள் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியுள்ளன. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி மேற்கு, வடமேற்கில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என வானிலை மையம் தெரிவித்தது. இதனால் ஆந்திராவின் கடலோர பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை தொடர்கிறது. கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கேரளாவின் வயநாட்டிலும் பெய்து வரும் பரவலான தென்மேற்கு பருவமழையால் அங்கிருந்து உபரி நீர் திறக்கப்படுகிறது. மேலும் வடகிழக்கு பருவமழையின் தாக்கமும் நீடிப்பதால் மாநிலத்தின் தாழ்வான மற்றும் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நிலை நீடிக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் உள்ள கரையோர மக்களும் தாழ்வான பகுதிகளில் வசிப்போரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும், நீர்நிலைகள் மற்றும் ஆற்றங்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.